எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல தேங்க்யூ ஜெகதீஷ். ഒരു ബാക്കപ്പ് ഓക്കെ. நான் கேரளாவில் பண்ண நிறைய ப்ரொடியூசர்ஸ் நான் பார்த்தேன். പക്ഷെ ஒரு படத்துக்காக இவ்வளோ அளவுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ப்ரொடியூசர் நான் இது வரைக்கும் பார்க்கல. சத்தியமான அவர் ரொம்ப ஹார்ட்ஃபுல் பர்சன். நல்லொரு அதே போல் சதீஷ் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இந்த நான் நம்புகிறேன் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதோட மெயின் ரீசனே சதீஷ் மாஸ்டர் தான். நல்ல ஸ்டெப்ஸ் போட்டேன் மாஸ்டர். பிரசன்னா ப்ரோ சூப்பரான கேப்சர் பண்ணிட்டேன். இங்கே மென்ஷன் பண்ணாத ஒரு நேம் இருக்குது. அது என்னோட ஃப்ரெண்டு தான், நந்தகோபன். அவர் தான் இந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணது. அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன் இந்த சாங், இந்த ஒரு ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்காக. நிறைய அந்த பேர் கேட்கும், நீ நிறைய தவணை கேட்கும் அந்த பேர். எல்லாருமே ரிலீஸ் டேட் இது வரைக்கும் கன்ஃபார்மாக சொல்லலை. எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். முதல் படம் தான் தமிழ், எல்லாருக்குமே பிடிக்கும் தான் நான் நம்புகிறேன். இப்போது தேங்க்யூ ஃபார் கம்மிங், தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்ஸ் டைம், தேங்க்யூ மீடியா, தேங்க்யூ ஸோ மச். Niharika ji, we had a very good time. It was so, it was like a weightlifting, but you managed. Thank you so much. Thank you. ஐயா உங்கள்கிட்ட பேசுறியா மெயினா? வா ஐயா, என்னையா மேஜிக் ஷோ பண்றாங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு டாக் ஷோ மாதிரி ஒன்று பண்ணலாம், எனக்கு புரியுது. ஆனால் இதெல்லாம் தாண்டி எப்படி இருக்கு? சென்னை உங்களுக்கு புதுசு கிடையாது. ஸோ இங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஃபிலிம்ஸ் தான், இந்த தமிழ் படங்கள் தான் சென்னையோட അല്ലെങ്കിൽ மட்ராஸோட சோல் தான். சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச ஒரு தமிழ் படம், அதாவது நீங்கள் கோலிவுட்னாலே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரக்கூடிய படங்கள், இப்போ நான் உங்கள் படங்கள்லாம் சொன்னேன்ல வரிசையாக பார்ப்போம், அந்த மாதிரி நீங்கள் வந்து விரும்பி பார்க்கக்கூடிய தமிழ் படங்கள், விரும்பி பார்த்த தமிழ் படங்கள்? ஐ திங்க் ஒரு 20 times மேலே பார்த்துருக்கேன் வினய் தாண்டி வருவாயா. அது கொஞ்சம் பர்சனல் கனெக்ஷன்ல இருக்கு, அது கூட பர்சனல் கனெக்ஷன். பின்ன வாரணமாயிரம் அந்த மாதிரி ஒரு ஜெஸி உங்க லைஃப்ல எடுத்திருக்காங்க? சின்ன ஜெஸி இருந்தது, குட்டி ஜெஸி இருந்தது. அது ஸ்கூல் டைம். ஆடுகளை ரொம்ப பிடிச்ச படம். நிறைய படங்கள் இருக்கு பிரதர், ஒரு பேர் சொல்றது கஷ்டம். ஓகே. திருச்சித்திரம்பலம், அவ்வளவுதான் பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்கு. சரி ஐயா, இப்போ என்னன்னா அதே மாதிரி குட்டி ஜெஸி அப்படின்னு நீங்க வந்து சொன்னீங்கல்ல, நீங்க நிறைய பேருக்கு ஈவன் நானும் ஜெஸியா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த லவ் லெட்டர் மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துரு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ இங்க இருக்கிற பெண்களுக்கு உங்க ஸ்டைல்ல வந்துட்டு ஒரு ப்ரப்போஸ் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல? ஆமா, என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து கேக்குது, இந்த பொண்ணை மட்டும் ஏன் how cute இருக்கு, இஸ் வெரி கேட்கும்போது வெறுப்பானாலும் பட் பரவாயில்ல, உண்மையாக சொல்லலாம். அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை, 2 குழந்தை இருக்கு. இந்த ஏஜ்லயே அவருக்கு காண்டாக்ட் இருக்காரு. பாத்துக்கோங்க ப்ளீஸ், நீங்க சொல்லுங்க. ஓகே. ஒன் உங்க ஸ்டைல்ல வந்துட்டு லவபிள் ஃபேன்ஸ்க்கு, லவபிள் ஃபேன்ஸ், லவ் யூ, ஐ லவ் யூ டு. அவ்வளவுதான். சரி, அதான் இன்னொரு டாஸ்க். அதான் மெயினான டாஸ்க். ஆமா, மெட்ராஸ் கார் அப்படின்றதுனால இப்போ இந்த இதுல வந்து காதல் சடுகுட சாங் வேற இருக்கு. அதனால இந்த அலைப்பாயுதையில ஒரு ஃபேமஸான டயலாக் இருக்கு. ஏ சக்தி, நீ அப்படி நினைக்கல, உன்னை லவ் பண்ணு, ஆனால் நடந்துകൊണ്ട് பயமா இருக்கு, யோசிச்சு சொல்லு. இதை வந்து மெட்ராஸ் ஸ்லாங்ல நீங்க வந்து சொல்ல போறீங்க. இந்த டயலாக ஃபர்ஸ்ட் நீ யோசிச்சு சொல்லு. சரி, ஓகே, ரெடியா? ஓகே. நீ அழகா இருக்கன்னு நான் நினைக்கல. அது வந்து நம்ம மெட்ராஸ் ஸ்லாங் கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஏ சக்தி, நீ வந்து சோக்கா இருக்கன்னு நினைக்கல, சொல்லுங்க. டேய் சக்தி, நீ வந்து நீ சோக்கா இருக்கன்னு நினைக்கல. டேய் சக்தி, நீ வந்து சோக்கா இருக்கன்னு நினைக்கல. சோப்பு இல்ல பிரதர், சோக்கு. சோப்பு இல்ல, சோக்கு. ஏ சக்தி,
நீ சோக்கா இருக்குன்னு நான் நினைக்கல. அந்த மாதிரி சோக்கு சோக்கு. நீ வந்து சோக்கா இருக்குன்னு நினைக்கிற. உன்னை வந்து டாவ் அடிக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. உன்னை டாவு உன்னை வந்து டாவு டாவ் அடிக்கணும்னு தோணவே இல்லை. ஆனா இதெல்லாம் எனக்கு நடந்துருமோது மெர்ஸா இருக்குதுப்பா. இதெல்லாம் எனக்கு நடந்துருமோன்னு மெர்ஸா இருக்குது. எனக்கு நடந்துருமோன்னு மெர்ஸா இருக்குது. இதெல்லாம் எனக்கு நடந்துருமோது மெர்ஸா இருக்குதுப்பா. இதெல்லாம் நடந்துருமோது மெர்ஸலா இருக்குறப்பா. சரி சொல்லுங்க பாப்பு. என்னடா அங்க கையாமையான்னு பேசினே இருக்கீங்க? புள்ள என்னால எவ்வளவு அழகா நம்ம ஊர் பாஷை பேசுது. ப்ரோ எல்லாம் மனையா பண்ணுங்க. ஜோராக கை தட்டுங்க. ப்ரோ மை மதர் டங் இஸ் மலையாளம். இல்ல நோ ஞானம் குறைச்சு மலையாளம் சம்சாரிக்கும். அதே மாதிரிதான் நீங்களும் பேசுங்க. என்னடா அங்க கையாமையான்னு கூவினே இருக்கிறீங்க? என்னய்யா கையாமையா கூவிட்டு இருக்கேன். ஏமா இங்க வந்து குந்து குந்து மீன்ஸ் இப்படி உட்கார்றதா குந்து. இங்க வந்து குந்து. ஓகே சூப்பர். ஸ்டைல் இன்னும் எழுத்து சொல்லுங்க. இங்க வந்து குந்துமா. ஐயோ அம்மம்மா அப்பப்பா. இது மட்ராஸா? ஆமா மட்ராஸ். நான் தெரியல வாலி தான் நான் சொல்லி கொடுத்தேன். நீ இல்ல வாலி சொல்லி கொடுத்த மட்ராஸ் இல்ல சூப்பர். உண்மையிலேயே such a sportive gem you are and you have a very big opening here. நிறைய லவ்வபிள் ஃபேன்ஸ் இருக்காங்க இங்க. சோ தொடர்ந்து இப்ப கேட் ஓபன் ஆயிடுச்சு. நிறைய படங்கள் நீங்க பண்ணணும் அப்படிங்கறது ஆசை இருக்கு. Thank you so much. Love you. Okay. Yeah. Thank you so much, and thank you everyone. From a very long time, you guys have been standing and witnessing the show. Thank you so much. This event is for this song, so I want to start talking about this song. In the song, like in my entire life, I think this is the song that I heard the most. My favorite song is not just the song, even the lyrics are my most favorite. It's a very lovable lyrics, and now that I will get the opportunity to perform on this song again. It feels like a dream come true. So for that, I would like to thank the first OGs who created the song, Mani sir and A.R. Rahman sir, and for Sarigama for giving us this song. And firstly, I would like to thank Satish Master. Thank you so much for trusting in me. Thank you so much for making me bend backwards and forwards for this song. Thank you so much. And Shane, thanks so much. I'm sorry if it was difficult for you, but I really enjoyed shooting this song for you. And Vasant sir, I genuinely really appreciate the editing of this song, because like he said, the transitions were on point. Ramanala, so it was superb. And in the song, beautiful about the first reason is our producer Jagdish sir. Sir, your heart is so pure. Pure heart, you deserve to win. There's something little special. I made my first feature film as a producer when I'm 31. You're also making your first feature film when you're 31. I wish you a great success. I hope you also become one of these big studio production houses in Chennai that I can call my home production, like Aishu said. And Wali sir, in the song, just for the entire film, thank you so much for trusting me to play this character and for letting me play this character so beautifully. And that's it. Thank you so much. I hope you all like the song. It's actually first time that I actually ever did romantic dance number. I'm a little scared as to how people will receive it, but when I'm seeing the comments, the Chennai people and Shane's Malayali fans are very sweet to take the song with their whole heart. Thank you so much. Love you all. See you very soon in the theaters. Yes, எங்க நீங்க கிளம்புறீங்க? அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டோம். ஓகே மேடம், how are you? Super. ஏண்டா அது கேட்கலாம். அது இல்லை மேடம், இங்க எல்லாருமே வந்துட்டு யுவர் ஹார்ட் த்ரோப் அப்படின்றது நல்லாவே தெரியுது. அதெல்லாம் இப்போ எங்க அண்ணன் வந்துட்டு ஒரு கேள்வி கொண்டு வந்திருக்காரு. He wants to ask questions. பொழுது போனா அண்ணனை கொத்து விட்டுருவல. So, are you ready, madam?
எஸ் மேடம். என்ன கேட்க போறேன்? இல்ல அவங்கள்ட்ட வந்து கேட்கறதுக்கு வந்து என்ன அப்படின்னா, இப்போ பொதுவா நீங்க வந்து ஒரு ஹீரோயினா இருக்கிறதுக்கு, அதாவது ஒரு ஹீரோயினா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு 3 பாயிண்ட் சொல்லுங்க ஆடியன்ஸ்க்கு, ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு. ஹவு டஃப் டாஸ்க் பி எ ஹீரோயின் அப்படின்றது. டயட் பார்த்துக்கணும். ஃபேவரட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட முடியாது. ஓகே. ஷேப்ல இருக்கணும். ஆமா. அது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். எதுக்கா நான் ரொம்ப பெரிய ஃபுடி. ஆமா. எனக்கு அது பெரிய ப்ராப்ளம். ஆமா. செகண்ட் இந்த மாதிரி சாங் வருதுன்னா அது ரொம்ப டான்ஸ் ஆடணுமா மேடம்? இந்த மாதிரி சாங் வரும்போது ஃப்ளெக்சிபிளா டான்ஸ் ஆடணும். ஆமா. அது கஷ்டம். இதெல்லாம் எதுக்கு? நம்மளுக்கெல்லாம் கால் வந்துட்டு 90 டிகிரி இல்ல, ஃபர்ஸ்ட் 30 டிகிரியே போவாரு. ஆமா. இவங்க என்னன்னா சம்மர் ஸ்டார்ட்ல அவர் கழுத்து மேல அடிச்சிட்டு இருக்காங்க. வாட் இஸ் இஸ் தட் அந்த டான்ஸ் அது எனக்கு சதீஷ் மாஸ்டர் இது எப்படி செஞ்சு காமிச்சிருப்பாருன்றது ஒரு யோசனை தான் எனக்கு பயங்கர இதா இருக்கு. பயங்கரமா இருக்காங்க சார். ஏன்டா அதன எனக்கு புரியுது. And the third one is putting makeup for 1 hour. 1 hour? ஓ. I mean full getting ready. ஓகே ஓகே. அது இஸ் ஓகே. Makeup மட்டும் இல்ல, makeup, hair, dress எல்லாம் இருக்குல்ல. 1 hour. ஓகே. அது கொஞ்சம் டைம் வேஸ்ட். அதுதான். அதாவது நாங்க வந்து தியேட்டர்ல அந்த அவ்வளவு நேரம் சேர்ல உட்கார்ந்து எனக்கு ரொம்ப கஷ்டம். Because I am a very என்ன outdoors. ஹீரோனா ஆவதுக்கு நம்ம வந்துட்டு யோசிக்க கூட கூடாது. இல்ல நம்ம என்ன பண்ணா பாம்பே போனோம், வேற வழியே கிடையாது. ஹீரோயின் அவரும் யோசிச்சா வேற வழியே கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா இதை விட்டுலாம். இப்போதைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா மெட்ராஸ்காரன் அப்படின்ன உடனே உங்களுக்கு மெட்ராஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தாட் என்ன? மெட்ராஸ் ஒன் திங் டோன்ட் டெல் ஆர் போத் நேம். MRC நகர். MRC நகர் சன் டிவி ஆபீஸ். இல்ல நான் ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். அது ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் அப்போ வந்து I was staying in MRC நகர். ஓகே. ஓ மேடம், நாங்க அங்க தான் வர்க் பண்றோம். ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க, நாங்க சாப்பாடுலாம் எடுத்துறோம். ஓகே, மூடிட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே சூப்பர். இப்போ வந்து நீங்க நல்ல தமிழ் பேசுவீங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஏதோ மேனேஜ் பண்ணேன். ஆமா, மேனேஜ் பண்ணுவீங்க. பட் இப்போ உங்களுக்கு பிடிச்ச தமிழ் ஆக்டர்ஸ் உடைய டயலாக் ஏதாவது நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்க? ஒன் டயலாக் ஃபார் அஸ். நான் ஒன்னு தர சொன்னா 100 தர சொன்ன மாதிரி. ஓ, இது போதுமே. ரொமான்டிக்கா மேடம்? ரொமான்ஸா ஏதாவது? ரொமான்டிக் ஹீரோயினா? நான் ஒன்னு தர சொன்னா 100 தர சொன்னா. மேடம் இது இப்படி சொன்னா பாவாடி இல்ல அவளுக்கும் சொல்றீங்க. we also coming மேடம். அவளுக்கும் சொல்லுங்க, அதான் ஆசைப்படுறான். ஆஸ்திரேலியா மேடம், ஐஎன்சி மேடம், ப்ளீஸ் மேடம். அதான் அவனும் பாத்துக்கிட்டு இருக்கான். நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லுங்க. இல்ல வேணாங்க, உங்களை ஸ்பாயில் பண்றான். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நல்லா தானே இருக்கும். சோ ஹாப்பி. ஏன்னா இப்போ நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றதுக்கு அப்புறம் இப்போ ஒரு பேங்கா ஒரு வேற மெட்ராஸ்காரன்ல இப்போ நம்ம ஆடியன்ஸுக்கு எல்லாமே எங்க நீங்க போனீங்கன்னா இதோ வரண்டா அப்படின்ற மாதிரி வந்திருக்கீங்க. ஸோ நிகாரிகா 2.0 வெல்கம் டு கோலிவுட் பேக். ஸோ ஹாப்பி. இதே மாதிரி ஒரு எனர்ஜியோட எப்போதுமே இருங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ்லி டைம். Thank you so much. Tala bye bye. See you. Thank you. Good night guys. Sorry, Shane will talk. ஆமா, குட் நைட் கைஸா. ஓகே ஓகே. இப்போ அடுத்ததாக ஹீரோயின் என்ட்ரியை வந்துட்டு பார்த்தாச்சு. சத்தமா சொல்லுங்க. This will be chosen by guy wearing monkey cap with facial hair. With the facial hair. Oh, monkey cap with the facial hair. Oh, what happened, sir? Wait, open பண்ணாதீங்க. சொல்லுங்க, படிங்க. This will be chosen by a great dancer. Great dancer. Oh. My God. And then final. What's your name, madam? உங்க பேர் என்ன? Niharika. Take it. This will be chosen by a girl named Niharika Konidala. What? நல்லா படிங்க, புரியாதா உங்களுக்கு? This will be chosen by a girl called Niharika. அவங்களோட நேமே அதில் போட்டிருக்கு. Thank you very much. Thank you very much. நல்லா இருக்கீங்களா? மெட்ராஸ்காரங்களே நடிக்க வேண்டியதுப்பா, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அது வரைக்கும் அப்புறம் வர நான். ஸோ இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் சொன்னீங்கள ஒரு விஷயம், அதாவது நான் இதே இதில் நான் டிவி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இங்கே நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்களே யங் ப்ரொடியூசர்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா யங் மைண்ட்ஸ் உள்ளே வந்தால் தான் நிறையா விஷயங்கள் இங்கே மாற்றத்துக்கு நோக்கி கொண்டு போக முடியும். அதுக்கே மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்டு நீங்கள் இந்த மெட்ராஸ்காரன்ற படம் நம்ம ப்ரொடக்ஷனில் எப்படிப்பட்ட ஒரு அங்கமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து இதுதான் வந்து எனக்கு சினிமாவில் உள்ள வந்து ஃபஸ்ட்டு படம், ப்ரொடக்ஷனாக ஃபஸ்ட்டு படம். இது
இவங்க எந்த அளவு எதிர்பார்க்குறாங்களோ அதே அளவு நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மக்கள் மத்தியில் கொண்டு போய் பெரிய வெற்றி படம் ஆகணும். இந்த வெற்றி படம் வந்து மக்கள் வெளியில் போகணும். கண்டிப்பாக நான் படம் பார்த்துட்டேன். நான் படம் பார்த்துட்டேன். என் படத்தை நானே புகழக்கூடாது. ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா இருக்கு. கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இது மக்கள்கிட்ட போய் நல்லபடியாக சேரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. மக்கள் இதை அக்செப்ட் பண்ணுவாங்க, வெற்றி படம் ஆக்குவாங்கன்னு நம்புகிறேன். ஓகே, அந்த கான்ஃபிடன்ஸ்மே எங்களுக்குமே இருந்துச்சு, ஆடியன்ஸ்க்குமே இருந்துச்சு. அந்த வாழ்த்துக்கள். அன்னைக்கு ஏதாவது கேள்விகள் வச்சிருக்கீங்களா? கேள்வி எல்லாம் இல்ல, எனக்கு வந்துட்டு கேசிசி இல்லைண்ணா, ஜேசிசி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் நீங்க கை தட்டினாங்க, தட்டுவீங்கல்ல, ஏன்னா வாய்ஸ் அங்கிருந்து மட்டும்தான் வருது. அதனால என்னன்னா நீங்க வந்துட்டு நிறைய யங்ஸ்டருக்கு வந்துட்டு வழி விடுறீங்க, மேலே ஏத்துறீங்க அப்படின்றது நாங்க நிறைய கேள்விப்பட்டோம். அடுத்ததான் எங்க அண்ணனும் வந்துட்டு ஒரு 35 தாண்டி போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் அந்த சைடும் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பார்த்துட்டு போயிடாதீங்க. இல்ல அவருக்கு என்ன நிக்க வச்சேடா வாய்ப்பு கேட்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்போம். என்ன நம்ம ஓகே பிரதர், கண்டிப்பா பிரதர். Thank you ப்ரொடக்ஷன்ல கண்டிப்பா உங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா ஒரு சான்ஸ். Thank you so much. Thank you. அண்ட் இங்க இருக்கிற மக்களுக்கு நீங்க வந்துட்டு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இங்க இருக்கிற மக்கள் இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது மாதிரி தான் உங்களை வந்து சந்திச்சு பேச முடியும். கூடிய சீக்கிரம் மெட்ராஸ்காரன் படம் நீங்க வந்து திரையில பார்க்க போறீங்க. கண்டிப்பா வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்டா நல்ல படமா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு அப்கமிங் ப்ரொடியூசர், டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ்க்கு உங்களை மாதிரி நீங்க மாதிரி ஆக்டர் சப்போர்ட் பண்ணாதான் இன்னும் நிறைய படங்கள் நாங்க பண்ணுவோம். நிறைய படங்கள் நாங்க வந்து எங்க சைடில் அது கொடுப்போம். தேங்க்யூ, வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நம்ம படம் தேங்க்யூலாம் வேண்டாம், கண்டிப்பாக படம்னா நடித்தவங்க சப்போர்ட் தலை. எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லா ஆக்டர்ஸ், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நேரமாக நிறைய பேர் நின்று பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நடிகர்கள் யாருமே இல்லை, சினிமா இண்டஸ்ட்ரி இல்லை, மக்கள் தான் எல்லாமே. நமக்கு நம்ம நடிக்கிற படம் எல்லாமே ஒரே மாதிரி லவ் பண்ணி ரொம்ப நேசித்து தான் நடிப்போம். ரெண்டாவது அதை மக்கள் பார்த்துட்டு ரசித்தாங்கன்னா அது உண்மையான வெற்றி. ஸோ எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண எல்லா டீமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜெகதீஷ் பிரதர் ஒருத்தர் பற்றி எல்லாமே நிறைய பேசிட்டாரு. உண்மையாகவே அதான் நாங்கள் இப்போ முன்ன ஒரு 4 நாள் மணி பேசும்போது டிஸ்கஸ் பண்ணோம், நம்ம பூஜை எப்போ ஏன் நீங்கள் நான் தான் கொஞ்சம் ஷை டைப், நீங்கள் என்கிட்ட பேசிக்கலாமேனாரு. ஆமாம் தலை, ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரியில் ஐட்டம் பேசினாலே ஏதாவது நம்ம காரியத்துக்காக பேசணும்னு நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப யோசிப்பேன் தலை, அதனால் பேசலை அப்படின்னா. பட் இஸ் வெரி ஜெனுவன். யாருக்காக இந்த படம் ஜெயிக்கிறதோ கண்டிப்பாக அவருக்காக ஜெயிக்கணும். நம்ம நிறைய படம் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலுமே ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிறது வந்து ரொம்ப சில பேர்கிட்ட தான் இண்டஸ்ட்ரியில் பில்ட் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப ஐ திங்க் யூ ஆர் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப் நோ. தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஷேன் டார்லிங் சூப்பர். இந்த படத்தில் வந்து உண்மையாகவே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. நிகாரிகா, ஐஷுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் எந்த படத்தில் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கும். சூப்பர். எங்கள் டைரக்டர் வாலி, அப்புறம் சதீஷ் மச்சான் நான் ஆடல, அதனால் அவன் தனியாக வேணா என் வீட்டுக்கு வந்து நான் ஆடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பிரசன்னா தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெட்ராஸ்காரன் ரொம்ப நல்ல படமாக இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருமே ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பிரசன்ட் மீடியா படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி பார்ப்பாங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத ஓப்பனாக சொல்லுங்கள், மக்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் ஓப்பனாக சொல்லுங்கள். நல்லா இருந்தால் அதை ஏற்றுக்கிறோம், தப்பாக இருந்தால் அதை திருத்திக்கிறோம். நன்றி ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் கிளம்பணும், ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன், அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. எல்லாரும் கொஞ்சம் லேட்டாகவும் வந்துட்டு, அதுக்கும் மன்னிச்சிருங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. ஏன்னா ஒரு 2 நிமிஷம் பேசணும்ட்டு பெரியவர் ஆசைப்படுறாரு. அண்ணனுக்கு வந்து என்ன அடுத்த இது இருக்குல்லண்ணா, இப்போ பேசலாமா? அவ்வளோதான். ஏன்னா இங்க நிறைய சேனல் இருக்காங்க, நிறைய கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு வேணும்ண்ணா. ஆமா, அதனால நாங்க வந்துட்டு ஒரு பண்ணாலே இப்போ பயமாக தான் இருக்குது. சும்மா சாதாரணமாக பண்ணாலே அது பெரிய மீமா மாறிடுது. அதனால எப்படி உட்கார்றதுன்னு கூட பயம், ஜென்ரலாக கொஞ்சம் பயப்படுவேன். ஓகே, நீ ஸ்டார்ட் பண்ண. இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போற அண்ணன்ட்ட? அண்ணா, உங்களுக்கு இப்போ வாழ்க்கையில இது இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாது அப்படின்னா என்ன விஷயம்? இந்த ஒரு விஷயம் என்னால இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாதுப்பா அப்படின்னா என்ன? கரெக்டு தானே?
ஏதோ என் காதுல வேற ஏதோ விழுந்தது பக்கத்துல இருக்கனால. உயிர் இல்லைனா தான் இருக்க முடியாது. உயிரா? எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். வெரி ஜெனுவன்லி ஸ்பீக்கிங் சினிமா ரொம்ப பிடிக்கும். நீ சினிமா வந்து எனக்கு தெரியல பணம் நிறைய வருதோ வரலையோ, சக்ஸஸ் வருதோ வரலையோ, பட் எனக்கு தொடர்ந்து நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் ஆக்டிங். தட்ஸ் ஆல். அண்ணே அதே மாதிரி மெட்ராஸ்காரன் அப்படின்ற, ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர் மெட்ராஸ்காரன் அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த டைட்டில் கேட்டோடனே ஸ்ட்ரைக் ஆகுறது என்னென்ன? ஆமாம், ஆக்சுவலாக அது மெட்ராஸ் எனக்கு அதான் ரொம்ப நான் மெட்ராஸ் தான் வந்து பிறந்தேன் வளர்ந்தேன். ஃபஸ்ட்டு மதியானி கூட்டம்னு ஒரு படம் ஷூட்டிங்காக தான் மெட்ராஸ் விட்டு நான் வெளில போய் அதிக நாட்கள் ஸ்டே பண்ணது. மெட்ராஸ் தான் நான் வரைக்கும் போனதில்லை. இந்த படம் மெட்ராஸ்காரன் கேட்டால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் வந்து புதுக்கோட்டைக்காரன் நடிச்சிருக்கேன். தலைவர் வாலி வந்து எனக்கு கதை சொன்னார். ஓகே, பட் சூப்பராக இருந்தது, கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவர் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தார், அதோட ட்ரெய்லர் காமிச்சார், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் தான். ஆமாம் தெரியும். ரொம்ப நல்லா கொஞ்சம் ராவா போட்டு புதுக்கோட்டை அவங்க ஊர்லேயே கூப்பிட்டு போய் வச்சு ரோட்லலாம் வெயிலில் படுக்க வச்சு, நானாவது பரவாயில்ல. அப்போ ஷேன் வந்து இதில் ஃபாஸ்டிங்கில் இருந்தார். தண்ணி கூட குடிக்க மாட்டார். ஸோ ரொம்ப கஷ்டம். சூப்பர் ஷேன். அந்த உழைப்பெல்லாம் ஓகே, அதெல்லாம் எல்லா படத்தையும் எல்லாரும் போடுறதா. பட் ஜெயிச்சா சூப்பர். சூப்பர். ஓகேண்ணா. ஆனா அதான் அவன் லாஸ்ட் ஒன் கேட்கணுன்றான். இவர்கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் திருடணும், அதாவது அன்பா எடுத்துக்கலாம், இல்லைன்னா திருடணும் அப்படின்னா வந்ததுல இருந்து திருடுறது களவாடுறது பண்ணலாம். இல்ல உரிமையா எடுக்கிறது. இப்போ அண்ணன் கிட்ட இருந்து என்ன எடுத்துப்பேன் அப்படின்னா வந்துட்டு எப்படி அன்பா இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்துட்டு எல்லா இடத்துலயும் ரொம்ப அன்பா இருக்காரு. நைட்டு 11 மணிக்கு ரொம்ப ரொம்ப அன்பா இருக்காரு எங்க கேங் கிட்ட. நைட்டு 11 மணிக்கு அன்பா இருப்பாரா? அன்பா இருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி சொல்ல, எங்களை ஒரு மொக்க கேங் பா. எப்போ பார்த்தாலும் சும்மா வேலை வெட்டி இல்லாமல் ரோட்ல சுத்திட்டு இருப்பாங்க. நாங்க எப்போ போனா நீ பணம் அப்புறம் கேட்ட வரது திட்டி விட்டு அனுப்ப என்னடா பண்றீங்க நைட்ல. அந்த கேங்ல வந்துட்டு எங்களுக்கு அன்பு அப்படின்னாலே வந்துட்டு டெஃபினட்டா எங்க அண்ணனை தான் ஞாபகத்துக்கு வரும். நாங்க போயிடுவோம். அதாவது 1.5 ரவுண்டு தாண்ட மாட்டீங்கன்றாங்க. நைட்ல நீ ஒண்ணுமே சென்னை ரோட்ஸ்ல நைட் நான் ஷூட் முடிச்சுட்டு வரல எங்கேயா போறேன்னா ஒருத்தனை ரெகுலரா நான் பாப்பேன். இவனும் ஒரு 4 பேர், எனக்கு சின்டின்னு ஒருத்தர், ஒரு ஃப்ராடு, ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க. எங்க போனா நின்று இந்த கிண்டியில ரோடு ஒரு எங்கேயா நின்று ஏதாவது பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்ப பாத்துருக்கேன். இல்லைன்னா அன்பா ஒரு விஷயத்த இவங்க கிட்ட இருந்து நான் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஆக்டர், உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் கிட்ட இருந்து யார் அது என்ன விஷயத்த எடுப்பீங்க? கரெக்ட் தானே சதீஷ் பிரதர்? அவரு அப்பப்போ நடுவர் மாதிரி சேர்த்துக்கிற பிரதர். என்னது புரியல. ஒருத்தர் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். எனக்கு வந்து ஒருத்தர் ஒரு விஷயத்துல பிடிக்கும். எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். ரஜினி சார் ஐ லவ் ஹிம் so much. ரஜினி சார் கிட்ட இருந்து அப்போ ஒரு விஷயத்த எடுக்கணும்னா, ஆமாம், ஒரு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அவர் ரொம்ப அதை பெருசாக தலைக்கு ஏற்றிக்காமல் ரொம்ப முதல் பட நடிகர் மாதிரியே ஒரு படத்துலையும் அவர் அவ்வளோ அன்பாக இருப்பார். ஸோ அந்த ஒரு பண்பை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக சூப்பர்.